மாத்திரம் மக்களை யாருக்கா உதவி செய்யணுன்னா நீங்கள் எப்படி எனக்கு ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள். இந்த நம்பர் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க மக்களை. ஏன்னா எனக்கு அக்கௌண்ட்டு கிடையாது. அக்கௌண்ட்ஸ் நான் பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது மக்களை. அன்றாட கிடைக்கிறத சாப்பிடுவேன், மற்றவங்களுக்கு உதவி செய்வேன். எங்கள் குடும்பத்துக்களுக்கு நான் இது பண்ணுறேன், அவ்வளோதான் மக்களை. மற்றபடி எனக்கு ஒன்றும் இது இல்லை. ஏன்னா இன்னி போய் நான் எனத்தை சேர்த்து வச்சு நான் போய் இது பண்ண போகிறேன் மக்களை. அதனால நான் எதுவுமே ஓப்பன் பண்ணி எனக்குன்னு எதுவும் வச்சுக்கல. கிரெடிட் கார்டும் கிடையாது, அது என்ன அது ஏடிஎம் கார்டும் கிடையாது. எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியாது, பேங்க்கில் காசு போடவும் தெரியாது. அந்த அளவுக்கு தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன். அதனால் நீங்கள் உதவி செய்கிறதா இருந்தால் நீங்கள் எனக்கு என்னோடய ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எங்களை அவங்ககிட்ட போய் கூப்பிட்டு கொண்டு போய் நான் விடுறேன். இல்லைனா அவங்க நம்பர்னாச்சும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு உதவி செய்யுங்க மக்களை. நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னு ரொம்ப புண்ணியமாக. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க கண்ணு தெரியாது, அவர் வீட்டிலே தான் படுத்துக்கிறார். அந்த அம்மா உடம்பு வெயிட்டு. அதை வச்சு அந்த அம்மா முடியாமல் வேலைக்கு போய் ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீட்டில், ஓட்டு வீட்டுக்குள்ளேயே அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க மக்களை. அவங்களுக்கெல்லாம் உங்களோட உதவி கிடச்சா எவ்வளோ நல்லதாக இருக்கும். இந்த சுகர் பேஷண்ட் இந்த அம்மாவுக்கு இப்படி என்னால் முடிஞ்சு வழியில் வர போகிறவங்க செஞ்சிட்ருக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே என்னால் ஆசையாக இருக்குது மக்களை செய்யணும். எனக்கு கையால் ஆகலை. எனக்கு அந்த அளவுக்கு வரும்படி இல்லை மக்களை. அதனால் முடிஞ்சால் எனக்கு இந்த லாரன்ஸ் ஐயாவுக்கும் அந்த அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய பேர் கொடுக்குறாங்க. இவங்களோட ஃபோன் நம்பரில் எப்படி கான்டாக்ட் பண்ணணும், எப்படி அதிலேருந்து எடுக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க மக்களை. ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோடய வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்து எனக்கு கமெண்ட் தெரியப்படுத்துகிறீங்க, அது நன்றி. லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க மக்களை. எல்லாத்துக்கும் உங்களுக்கு கொடான கோடி நன்றி சொல்கிறேன். உங்கள் கடவுள் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நல்ல பிள்ளைங்கள் வாழ்கிறது, நல்ல குடும்பங்கள் இருக்கிறது இந்த பல்கலைக்கழகம் மாதிரி. அந்த குடும்பத்தினால அநேக நல்ல பாடங்களை கற்றுக்கொள்வார்கள். அந்த நல்ல குடும்பங்களில் நல்ல பிள்ளைங்க வளர்கிறாங்க. அதனால தான் அந்த பாலா பாருங்கள், அந்த பையனுக்கு யார் சொல்லி கொடுத்தா ஒவ்வொன்றையும் பார்த்து அந்த பையன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் இன்னொரு பையன் ஹெல்மெட்டை கழட்டவே மாட்டார். அவர் நம்பர் நான் தேடி தேடி பார்க்குறேன், எனக்கு கிடைக்கிறதில்ல. எல்லாத்துலேயுமே இருக்கிறார் அவர். நிறைய உதவி செய்கிறார். அவர் இந்த கை கொடுக்குறதே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அவர் முகத்தை கூட அங்கே யாரும் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அந்த மகன் உதவி செய்கிறேன். அவர் நம்பர் எனக்கு தெரியல, தேடி தேடி பார்த்தா எடுக்க தெரியல. அது ஒன்று அப்படி போகுது. இப்படி நிறைய பேர் உதவி செஞ்சுட்ருக்குறாங்க மக்களை. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரே இடங்களே நீங்கள் கொடுத்துருக்குறது கொஞ்சம் வெளியில் வாங்க மக்களை. இந்த கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க மக்களை, உதவி கிடைக்காம. அவங்களுக்கெல்லாம் உங்களோட உதவி கிடைக்கணும். அதனால் செய்கிறீங்க. அப்படியே இந்த பக்கமும் கொஞ்சம் தலை காட்டுங்க மக்களை. உங்களோட பார்வை கடைக்கன் பார்வை இந்த பக்கமும் படட்டும். அதனால் இதை தெரியப்படுத்துங்க மக்களை. தெரிஞ்சு எனக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு காமிக்கிறேன் மக்களை. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க மக்களை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.